மற்ற மாநிலத்திற்கு முதலமைச்சர்லாம் வெளிநாடு போனா என்ன காரணத்துக்கு போவாங்களோ அதை செய்வதற்காக போவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுல தான் மிச்சம். அதைத்தான் நம்ம பார்த்து ரசிச்சோம், வேற ஒண்ணும் கிடையாது. இதையெல்லாம் மக்களை ஏமாற்றி நாடகமாடி ஏதோ சொந்த வேலைக்கு போயிருக்கார். அந்த எந்த வேலையும் நம்ம கண்டுக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் உஷாரா இருங்க. நாங்க உங்களை திட்டமிட்டு பேசல. உஷாரா இருந்தா நீங்க தப்புவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் உங்களை விலகிடுவாங்க. 4 முறை வெளிநாடு போய் 18,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்திருக்கிறீங்க. கொரோனா காலம், அந்த காலத்தில் கூட சுமார் 60,000 கோடி தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டை ஈர்த்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம். எப்ப ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கார், ஜெர்மன் போயிருக்கார். அங்க போய் 3,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டான்னு சொல்றாரு. நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவர் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2ல தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க, எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க, விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜெர்மன்ல போய் போடுறாங்க. எப்படி நாடகம்! ஆக இதையெல்லாம் மக்களை ஏமாற்றி நாடகமாடி ஏதோ சொந்த வேலைக்கு போயிருக்கார். அந்த எந்த வேலையும் நம்ம கண்டுக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்காக போகல. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் தான் தமிழ்நாட்டிலே போட்டுக்கிறான். ஏன்னா இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இயங்க வருது. விரிவுபடுத்துவதற்கு அங்கேயும் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். தமிழ்நாட்டிலிருந்து ஜெர்மனி கழிச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டிய நிலைமை என்ன? இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே. ஆக இதில் ஏதோ தில்லு முள்ளு இருக்குது. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டால் சரி. எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அந்த கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி போயிடுச்சு. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. நாங்க என்னைக்கே அடிமையா இருந்திருக்கிறோம். அடிமையெல்லாம் கிடையாது. அண்ணா திமுக கட்சி மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அண்ணா திமுக நிலைப்பாடு மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். திமுக அரசு அகற்றப்பட வேண்டும். அதை ஒத்த கருத்துடைய எங்க நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இதுல உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதா விழுங்கி விடும். எங்களை எல்லாம் விழுங்குறதுக்கு ஒருபோதும் அண்ணா திமுக கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை நீங்க விழுங்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்கிறீங்க. கூட்டணி கட்சி இருக்கு, திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் உஷாரா இருங்க. நாங்க உங்களை திட்டமிட்டு பேசல. உஷாரா இருந்தா நீங்க தப்புவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் உங்களை விலகிடுவாங்க.